நேயர்களை விஷத்தன்மையை போக்கக்கூடிய மருந்து எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் தக்காளி சாறு, தக்காளி இலை சாறு. இப்ப இந்த ரெண்டு பொருட்களையும் வச்சு இந்த மருந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 3 ஸ்பூன் தக்காளி சாறு எடுத்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் தக்காளி இலை சாறு. தக்காளி செடி நம்ம வீட்டு தோட்டத்தில் ரொம்ப ஈஸியாக நம்ம அழுகி போன தக்காளியை தூக்கி போட்டால் கூட வளர்ந்துடும். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் தக்காளி செடி இருக்கும். அந்த இலையை நல்லா அலசி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த மருந்து தயார். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தக்காளி சாறு, தக்காளி இலை சாறு, தண்ணீர் இது மூணுத்தையும் நல்லா கலந்து எடுத்து வச்சா இந்த மருந்து தயார். நேயர்களே, நம் வீட்டில் இருக்கக்கூடிய எளிதில் கிடைக்கக்கூடிய இந்த தக்காளி இலையானது நம் உடலில் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது விஷப்பொருளை சாப்பிட்டு விட்டால் அது உடலுக்குள்ளே சென்று இரத்தத்தோடு கலந்து பல நோய் பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த விஷத்தன்மையை முறிப்பதற்கு இந்த தக்காளி இலையில் உள்ள சத்துக்கள் அதிக அளவில் நமக்கு பயன்படுது. இந்த தக்காளி செடியை நம்ம வீட்டிலையே வளர்க்கலாம். ஒரு தொட்டியில் அழுகி போன தக்காளியோ இல்லை நம்ம ரசம் வைத்து சாப்பிட்டு விட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த விதைகளை போட்டாலே போதுமானது. அது நல்லா வளர்ந்துடும். அந்த செடி நல்லா வளர்ந்த பிறகு அந்த தக்காளி பழத்தை நம்ம சாப்பிட்டு விட்டு இந்த இலையை நம் உடல் பாதிப்பு, ஏதாவது விஷத்தன்மையோட பொருளை சாப்பிட்டு விட்டால் இரத்தத்தோடு கலந்து பல பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த பாதிப்பை போக்குறதுக்கு இந்த தக்காளி இலையை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ இங்கே மருந்து தயாராகிடுச்சு. இந்த தக்காளி இலை சாரும் தக்காளி சாரும் சேர்ந்து ஒரு மருந்தாக நமக்கு பயன்படுது. அந்த மருந்தை நம்ம அந்த விஷத்தன்மை இருக்கும்போது உடலில் ஏதாவது பாதிப்பு இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா மயக்கம் அதிகமாக இருக்கும், இல்லைன்னா வாந்தி நிறையா இருக்கும். ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆகிட்டா கூட அந்த மாதிரி சமயத்தில் கூட இதை பயன்படுத்தலாம்.